கோபிச்செட்டிப்பாளையம் அருகே இரு வீட்டார் சம்மதத்துடன் திருநங்கையை கரம் பிடித்த வாலிபர். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலத்தை சேர்ந்த 32 வயதுள்ள சரவணகுமார் டெக்ஸ்டைல் நிறுவனம் வைத்து தொழில் செய்து வருகிறார். இதே நிறுவனத்தில் பணிபுரியும் சேலம் மாவட்டம் சேலம் மேற்கு வட்டம் மணியனூரை சேர்ந்த 30 வயதுள்ள திருநங்கை சரோ என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டு காதலாக மாறியது. இதைத் தொடர்ந்து இரு வீட்டார் சம்மதத்துடன் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள மனிதம் சட்ட உதவி மையம் பெரியார் சுயமரியாதை திருமணம் நிலையத்தில் திராவிடர் கழக மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் மு. சென்னியப்பன் தலைமையில் சுயமரியாதை திருமணம் நடைபெற்றது. இந்த திருமண நிகழ்ச்சியில் இரு வீட்டார் உறவினர்கள் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இப்படிப்பட்ட சுயமரியாதை திருமண முறை சட்டப்படியான அங்கீகாரத்தை இதுவரை பெறவில்லை. அப்படிப்பட்ட ஒரு பெருமை தமிழ்நாட்டிற்கு மட்டும் திராவிட இயக்கத்தால் சாத்தியமாகி இருக்கிறது. அந்த அடிப்படையில் இங்கே வந்திருக்கிற செல்வர்கள் இன்றைக்கு நம்முடைய முன்னிலையில் மிக எளிமையான முறையிலே இந்த சுயமரியாதை திருமணத்தை நடத்தி கொள்கிறார்கள். அதன் அடிப்படையில் மணமகன் இப்பொழுது நம்முடைய உறுதிமொழியை வாசிக்கிறார். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் ரட்டுக்கார குமார முதலியார் தெருவில் வசிக்கும் மஞ்சுநாதன் அருள்ஜோதி ஆகியோர்களது மகன் செல்வன் சரவணகுமார் ஆகிய நான் சேலம் வட்டம் மணியனூர் பாரதி நகர் விவேகானந்தர் வீதியில் வசிக்கும் சீனிவாசன் வித்யாவதி ஆகியோர்களது மகள் செல்வி சரோ என்பவருக்கும் ஆகிய தங்களை இன்று முதல் எனது வாழ்வினையராக ஏற்றுக்கொள்கிறேன். வாழ்வில் ஏற்படும் இன்ப துன்பங்களில் சம பங்கு ஏற்கும் சம உரிமை படைத்த உற்ற நண்பர்களாக வாழ்வோம் என்று உறுதி கூறுகிறேன். வாழ்வில் என்னிடமிருந்து என்னென்ன உரிமைகளை எதிர்பார்க்க தங்களுக்கு உரிமை உண்டோ அவ்வளவு உரிமைகளையும் தங்களிடமிருந்து எதிர்பார்க்க எனக்கும் உரிமை உண்டு என்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அதன் அடையாளமாக இந்த மலர் மாலையை அணிவிக்கின்றேன். சேலம் மாவட்டம் சேலம் வட்டம் மணியனூர் பாரதி நகர் விவேகானந்தர் வீதியில் வசிக்கும் சீனிவாசன் வித்யாவதி ஆகியோர்களது மகள் சரோ ஆகிய நான் சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் ரட்டுக்கார குமார முதலியார் தெருவில் வசிக்கும் மஞ்சுநாதன் அருள்ஜோதி ஆகியோர்களது மகன் சரவணகுமார் ஆகிய தங்களை இன்று முதல் எனது வாழ்வினையராக ஏற்றுக்கொள்கிறேன். வாழ்வில் ஏற்படும் இன்ப துன்பங்களில் சம பங்கு ஏற்கும் சம உரிமை படைத்த உற்ற நண்பர்களாக வாழ்வோம் என்று உறுதி கூறுகிறேன். வாழ்வில் என்னிடமிருந்து என்னென்ன உரிமைகளை எதிர்பார்க்க தங்களுக்கு உரிமை உண்டோ அவ்வளவு உரிமைகளையும் தங்களிடமிருந்து எதிர்பார்க்க எனக்கும் உரிமை உண்டு என்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அதன் அடையாளமாக இந்த மலர் மாலையினை அணிவிக்கின்றேன். ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.